பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆசீர்வாதத்துக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? என்னுடைய குடும்பம் எப்பொழுது ஆசீர்வதிக்கப்படும்? என் பிள்ளைகள் எப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? என் தொழில் எப்பொழுது ஆசீர்வதிக்கப்படும்? நான் எப்பொழுது அநேகரை போல மேன்மையாய் இருப்பேன்? என் வாழ்க்கை எப்பொழுது உயர்ந்த இடத்துல மாற்றப்படும்? கர்த்தர் என் வாழ்க்கையை தூக்கி எடுக்க மாட்டாரா? என்னோடு கூட இருக்க மாட்டாரா? என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரான்னு சொல்லி அநேகர் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், மனுஷன் உன்னோடு கூட இருந்தால் நீ ஆசீர்வாதமாய் இருக்க மாட்டாய். உன் சொந்த பந்தங்கள் உன்னோடு கூட இருந்தால் நீ ஆசீர்வாதமாய் இருக்க மாட்டாய். கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருப்பேனே, ஆனால் உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு நான் சித்தமுள்ள தகப்பன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதத்திற்காக நான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உலகத்தில் இருக்கிறவர்களைப் போல நானும் மேன்மையாய் இருக்க வேண்டும் என்று அநேகர் ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் திருடு செய்து, களவு செய்து, பொய்கள் சொல்லி அநேக காரியங்களை வஞ்சித்து ஆடம்பரமாய் வாழ்வதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில ஜனங்களோ உண்மையும் உத்தவமாய் கர்த்தருக்கு பயந்து, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் உண்மையும் உத்தவமாய் இருப்பேனே, ஆனால் நான் இருக்கக்கூடிய இடத்தில் என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாசத்தோடு ஒரு கூட்ட ஜனம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உண்மையும் உத்தமமுமாய் இரு, என் சமூகத்தில் நீ உண்மையாக இரு. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியவைகளை நீ கொடுத்து பழகு, ஜெபித்து பழகு, வேதம் வாசித்து பழகு, ஆண்டவரோடு ஆராதனை செய்து பழகு. கர்த்தர் உன்னை மேன்மேலும் உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எந்தெந்த குடும்பத்தில் ஆண்டவரை தேடுகிறீர்களோ அந்தந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் மாற்றப்படும். ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு என்று சொல்லப்படுகிறது. ஜெபிக்க முடியலையா? துதிக்க முடியலையா? ஆராதனை செய்ய முடியலையா? உன் குடும்பத்துக்குள்ளாடி ஏதோ பிரச்சனை கிடக்கிறது, ஏதோ போராட்டம் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. சத்ருவானவன் உன்னை வளர விடாதபடிக்கு, சத்ருவானவன் உன் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுவதற்கு உன்னை ஜெபிக்க விடாமல் தடைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவனை முறியடிக்க வேண்டுமானால் கர்த்தரை நீ இறுக்கமாய் பிடித்து கொண்டு, ஆண்டவரே என் குடும்பத்தில் நீர் வாங்கப்பா, என்னோடு கூட உலாவுங்கப்பா, என் கரத்தை பிடிங்கப்பா, என் வார்த்தையில் உம்முடைய வார்த்தை வைக்கப்படட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார்களோ அந்த குடும்பம் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வருவார்கள். அந்த குடும்பம் காரிருளில் இருந்து ஆவியானவருடைய மகத்துவத்தின் வெளிச்சம் செயல்படும் போது அந்த இடத்துல கர்த்தர் உதயமாகி அங்கே இருக்கக்கூடிய சிறையிருப்புகளை மாற்றி ஆண்டவர் அந்த குடும்பத்தில் ஒரு மகிமையான ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய தகப்பன் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வம்
உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அந்த இஸ்ரவேல் ஜனமாகிய நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட தேவ ஜனமாகிய நாம் மடிந்து போவதற்கல்ல, விழுந்து போவதற்கல்ல, சத்ருவானவனுடைய கரத்தில் இருந்து கொடுப்பதற்கல்ல, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே அழைத்திருக்கிறார். இன்றைக்கு உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். மகனே, மகளே, நீ ஆண்டவரோடு கூட நடக்க பழகு. துஷ்ட ஆவிகள் உன்னிடத்தில் இருக்குமேயானால், பாவக்கட்டுகள் உன்னிடத்தில் இருக்குமேயானால், சாபக்கட்டுகள் உன்னிடத்தில் இருக்குமேயானால், அவைகளெல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னை நீர் உயிர்ப்பீங்கப்பான்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கும் போதே உன் கட்டுகள் உடைக்கப்படும். உன்னுடைய கரத்தை ஆண்டவர் பிடிப்பார். உன்னை வழிநடத்தி கொண்டு போகிறதற்கு அவர் சித்தமுள்ள தகப்பனாய் இன்றைக்கும் உங்களோடு கூட அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன், நான் உன்னை பலப்படுத்தப் போகிறேன், நான் உன்னை திடப்படுத்தப் போகிறேன். பரிசுத்தவான்களையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்ந்த இடத்துல வைத்தாரேயானால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமின் நாட்களில் வந்த பஞ்சத்தை போல ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. ஈசாக்கினுடைய நாட்களில் அவன் அந்த இடத்துல விவசாயம் பண்ண முடியல, அந்த இடத்துல நீரூற்று இல்லை, அந்த இடம் வெறுமையாய் காணப்பட்டது. பஞ்ச நாட்களில் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர விருத்தியடைந்து மகா பெரியவன் நானான் என்று வேதத்தில் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மகனே, நீ இருக்கிற இடத்திலே விதையை வித, அது 100 மடங்கு பலனை தரும். மற்றவர்களுக்குத்தான் இது வெறுமையான தேசம், ஆனால் நீ கர்த்தரை தேடுகிற உனக்கு இது செழுமையான தேசம், நான் உன் நிலத்தில் வர்த்திப்பை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னது போல ஈசாக்கை ஆசீர்வதித்தாரேயானால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் காரியம் தோற்று போனது போல இருக்கிறதே, எதிலையும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே, என் வேலையில் ஆசீர்வாதம் கிடைக்கல, என் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கல, நான் நன்மைகளை கொண்டு வரேன், ஆனால் அந்த நன்மைகளெல்லாம் பொத்தலான பையில் போட்டது போல் இருந்து கொண்டிருக்கிறதே, நான் எப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இருக்கிற இடத்துல இருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே உன் கையின் பிரயாசம் வர்த்திக்கப்படும். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் திட்டம் வைத்திருக்கிறார். நீ பயப்படாமல் ஆண்டவரோடு கூட இருந்து அவர் சமூகத்தில் காத்திருந்து அவரோடு கூட நடக்க பழகுவாயேயானால் உன்னை அவர் ஆசீர்வதிப்பதற்கு சித்தமுள்ளவராயிருக்கிறார். நீ உண்மையும் உத்தவமாய், ஆண்டவரே என்னோடு கூட நீர் இருந்து என் கரத்தை வர்த்திக்க பண்ணி என் எல்லையை பெரிதாக்கி நீர் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பெரிதாய் ஆசீர்வதிப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இன்றைக்கும் நம்மோடு ஜீவனுள்ள தகப்பனாய் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், எனக்கு ஒரு குறைவும் ஆண்டவர் வைக்கல, நான் குறைவுபட்ட போதெல்லாம் தேவ சமூகத்தை நோக்கி கேட்கும்போது கர்த்தர் என் குறைவை நிறைவாய் மாற்றி கொடுத்தார் என்று எத்தனை பேர் மன நிறைவோடு எத்தனை பேர் சொல்ல முடியும். கர்த்தர் என்னுடைய குடும்பத்தை பெருக பண்ணினார் என்று எத்தனை பேர் சொல்றீங்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் இன்னும் ஆசீர்வாதங்களை தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆவியானவர் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்களா ஆண்டவரே. நீங்கள் எங்கள் கூட இருந்தால் நிச்சயமாகவே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஒரு குறைவும் எங்களை தொடாத ஆண்டவரே.
இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் கர்த்தருடைய கரம் வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய மகத்துவம் அந்த குடும்பங்களின் மேலே செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.